கிரிக்கெட் வரலாற்றிலேயே சற்று முன்பு நூற்றாண்டு காணாத வரலாற்று சம்பவம் செய்த ருத்ராஜ் கெய்க்வாட், அதிர்ச்சியில் உறைந்த இலங்கை அணி, மிரண்டு போன உலக நாடுகள். அதாவது இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்ற கையோடு அடுத்ததாக இளம் வீரர்களை வைத்து ஜிம்பாப்வே தொடரிலும் வென்று தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது. இந்த நிலையில் அடுத்ததாக இலங்கை நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்து இலங்கைக்கு எதிராக 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளது இந்திய அணி. இந்த தொடரை பொறுத்தவரையிலும் ஒருநாள் தொடருக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற வீரர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று இதுவரை சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென இப்போதோ இந்த தொடரில் இத்தகைய சீனியர் வீரர்களும் பங்கு பெற உள்ளனர் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. குறிப்பாக T20யிலிருந்து ஓய்வை அறிவித்த ரோஹித் சர்மா இலங்கை அணிக்கு எதிரான இந்த ஒருநாள் தொடரில் இப்போது கேப்டனாக களமிறங்குவார் என்று சில தகவல்கள் உறுதிபட தெரிவிக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தான் இலங்கைக்கு எதிரான தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்கள் அறிவிப்பை இன்றுதான் வெளியிடப் போகிறது BCCI. ஆக அதில் கண்டிப்பாக ரோஹித் சர்மா இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணியில் ஏற்கனவே வெறும் 12 பேர் கொண்ட அணியை தேர்வு செய்திருந்தது BCCI. அத்தகைய 12 பேர் கொண்ட அணி ஏற்கனவே இலங்கைக்கு எதிராக வார்ம் அப் மேட்சில் விளையாடி வருகிறது. ஆகவே அந்த T20 ஸ்குவாடில் இன்னும் 3-4 வீரர்களையும் அதேபோல ஒருநாள் போட்டிக்கான அணி வீரர்களையும் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளது BCCI. அதே சமயம் கண்டிப்பாக இந்த முறை இந்திய அணியில் நம்ம நடராஜனுக்கு இடம் கிடைக்கும் என்றே நம்பப்படுகிறது. ஏனென்றால் இந்திய அணிக்கு புதிய பயிற்சியாளராக தேர்வான கௌதம் காம்பீருக்கு இந்த இலங்கை தொடர்தான் முதல் தொடராகும். மேலும் கௌதம் காம்பீரின் ஃபேவரைட்டான பவுலர் லிஸ்டில் முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடியவர்தான் நம்ம நடராஜன். IPL தொடர்களில் நடராஜனின் பந்து வீச்சை ஆகா ஓஹோ என்று அடிக்கடி புகழ்பாடியிருக்கிறார் கௌதம் காம்பீர். அது மட்டுமில்லாமல் இந்திய அணிக்கு வீரர்களை தேர்வு செய்யும் இடத்தில் தான் இருந்திருந்தால் கண்டிப்பாக நடராஜனை இந்திய பிளேயிங் 11ல் விளையாட வைப்பேன் என்றும் கூறியிருந்தார் கௌதம் காம்பீர். ஆக அதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இலங்கை அணிக்கு எதிரான இந்த ஸ்குவாடில் இன்று நடராஜனின் பெயர் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த அணி தேர்வு ஒருபுறம் இருந்தாலும் ஏற்கனவே 12 பேர் கொண்ட இந்திய அணி இப்போது இலங்கை அணிக்கு எதிராக வார்ம் அப் மேட்ச்களில் விளையாடி வருகிறது. அப்படியாக விளையாடிய சமீபத்திய போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணியோ 20 ஓவர்கள் முடிவில் 182 ரன்கள் குவித்துவிட, இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியோ சூப்பராக சேசிங் செய்து ஒரு கட்டத்தில் கடைசி ஓவருக்கு 19 ரன்கள் தேவை என்ற சூழலில் வந்து நிற்க, அப்போது அந்த ஓவரில் சஞ்சு சாம்சனின் சொதப்பல் காரணமாக கடைசி 2 பந்தில் 13 ரன்கள் தேவை என்ற வெற்றி பெற முடியாத சூழலை உருவாகிவிட்டது. அப்போது பேட்டிங் ஸ்ட்ரைக்கில் நின்றதோ நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். அந்த நேரத்தில் பயங்கர ட்விஸ்டாக அந்த ஓவரை வீசி வந்த இலங்கை பவுலரான நுவான் துசாரா என்ற பவுலர் அந்த ஓவரின் 5வது பந்தை ஒய்டாக வீச, அந்த பந்தோ ஒய்டு போனது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பரையும் தாண்டி பவுண்டரிக்கும் சென்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 பந்துகளிலும் அடுத்தடுத்து 2 பவுண்டரிகளை பறக்கவிட்டு இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்.